இப்போ உங்களுக்கு வருமானம் கூட இருந்தாலும் சரி குறைய இருந்தாலும் சரி பேங்க் வந்து அந்த காசை வந்து கழிச்சு கொண்டு தான் இருக்குது. அதை எப்படி சர்டிபிகேட்டை எடுக்கிறது, அந்த காசை கழிக்காம உதாரணத்துக்கு இதில் பாருங்க 5,902 ரூபா விழ வேண்டிய இடத்து 5% கழிச்சு 295 ரூபாயை கழிச்சிட்டு 5,607 ரூபாயை டிபாசிட் பண்ணுது பேங்க். முட்கூட்டியே வருமான வரியாக உங்களுடைய வட்டி வருமானத்துக்கு பேங்க் வந்து கழிக்குது. கழிச்சு போட்டு தான் அந்த காசை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே டிபாசிட் பண்ணுது. இப்போ உங்களுடைய வருமானம் முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா வருமானம் மாதம் இருந்தால், வருஷம் 12 லட்சம் வருமானம் இருந்தால் அவர் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுக்கு மேலே போகுமாக இருந்தால் டேக்ஸ் கட்டணும். நிலையான வைப்புக்குரிய வட்டிக்கும் சரி, சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கிற காசுக்கும் சரி, ஒரு குறிக்கப்பட்ட அமௌண்ட்டை ஏஐடி என்று சொல்லி கழிச்சு போட்டு தான் தருது. வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. மீண்டும் ஒரு புதிய காணொளி, புதிய ஒரு தகவல். உள்ளூரில் இருக்கிற ஆக்களுக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்க போகிறது. நிலையான வைப்பு வச்சிருக்கிற ஆக்கள் மிக முக்கியமாக இந்த காணொலியை பார்த்தே ஆக வேண்டும். அதே சமயத்தில் சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு கொஞ்சம் காசு இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த காணொலியை பார்க்கறது நல்லது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், உங்களுடைய நிலையான வைப்புக்கு பேங்க் தருவதாக சொன்ன வட்டி வீதம், அதாவது மாதம் மாதம் இவ்வளவு வட்டி விழணும் என்று சொல்லி ஒரு நிலையான வைப்பை கொண்டே போடுவீங்க தானே, அந்த வட்டி வீதம் தான் விழுகுதா? எப்பயாவது அதை செக் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? அந்த வட்டி வீதம் அப்படி விளையலை, காசு வந்து குறைய விழுதண்டா ஏன் விளையலை என்று சொல்லி நீங்கள் அதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஏஐடி, அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ். முட்கூட்டியே வருமான வரியாக உங்களுடைய வட்டி வருமானத்துக்கு பேங்க் வந்து கழிக்குது. கழிச்சு போட்டு தான் அந்த காசை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே டிபாசிட் பண்ணுது. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட அமௌண்ட்டை கொண்டே நிலையான வாய்ப்பில் கொண்டே வைப்பீங்க. வச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வருகிறது. அந்த வருமானம் சரி, இப்போ ஒரு மாதம் 10,000 ரூபான்னு வச்சுக்கொள்வோமே. ஆனால் மாதம் 10,000 ரூபா விழாது, 9,000 அல்ல 9,200 தான் விழும். குறிக்கப்பட்ட அமௌண்ட், குறிக்கப்பட்ட விகிதம் 5% அல்லது 10% வரைக்கும் பேங்க் வந்து கழிச்சு போட்டு தான் உங்கள்கிட்ட தருது. அது வந்து பேங்கின் பிள்ளை இல்லை, அரசாங்கம், அதாவது இறைவரை திணைக்களகம் அந்த காசை வந்து கழிக்க சொல்லி பேங்குக்கு சொல்லி இருக்குது. அப்போ என்றபடியாக தான் உங்களுக்கு அந்த பணம் வந்து கழிக்கப்படுகிறது. இந்த ஏஐடி சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தா எவ்வளவு அந்த பேங்க் வந்து கழிச்சிருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இலகுவாக தெரியும். அப்போ அந்த கழிச்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அதாவது மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து, இப்போ உங்களுக்கு வருமானம் கூட இருந்தாலும் சரி குறைய இருந்தாலும் சரி பேங்க் வந்து அந்த காசை வந்து கழிச்சு கொண்டு தான் இருக்குது. அதை எப்படி சர்டிஃபிகேட்டை எடுக்கிறது, அந்த காசை கழிக்காம எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லி இந்த காணொலியில நான் முழுதாக உங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறேன். அப்போ இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாம ஓட விடாம பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் முழு தகவலும் உங்களுக்கு வந்தடையும். முதல்ல எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை எடுக்கலாம், எப்படி அதில் பார்க்கலாம் என்று சொல்லி காட்டி தாரேன். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆன்லைன் பேங்கிங் இருந்தால் மாத்திரமே நீங்கள் இந்த ஏஐடி சர்டிஃபிகேட்டை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக அது எந்த ஆன்லைன் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, அதாவது இலங்கையில் இருக்கிற எந்த வங்கியாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும், ஹெச்என்பியாக இருக்கட்டும், பிஓசி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ் இருக்க வேணும். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட அவர்கள், அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட் திறக்கையில் இருந்த இமெயில் அட்ரஸ் அல்லது அந்த ஃபோன் நம்பர் இப்போ உங்கள்கிட்ட ஆக்டிவாக இருக்க வேணும். இப்போ உள்ளூரில் இருக்கிற ஆக்கள் ஃபோன் நம்பர் எப்படியும் வச்சிருப்பீங்க. சிலர் வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்கள், அரபு நாடுகளில் இருக்கிற ஆக்கள் இலங்கை தொலைபேசியை இப்போவும் பாவிக்கிற ஆக்கள், அந்த மெசேஜுக்காக பாவிக்கிற ஆக்கள் இருப்பீங்க. வேறு சில ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்காவில் இருக்கிற ஆக்களும் அந்த தொலைபேசியை பாவிக்கிற ஆக்களாக இருப்பீங்க. ஏன் நான் இந்த சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைன் பேங்கிங்கை லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி அனுப்பப்படும், அதாவது 1 டைம் பாஸ்வேர்ட் அனுப்பப்படும். அந்த பாஸ்வேர்ட் வந்து இந்த இடத்துல 2-3 தடவைகள் கேட்கப்படுகிறது. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் வந்து 2 விதமாக எனக்கு வந்திருந்தது. எப்படின்னு சொன்னால், ஒன்று ஃபோனுக்குள்ளாலையும் வந்திருந்தது, இமெயிலுக்குள்ளாலையும் பாஸ்வேர்ட் அனுப்பியிருந்தவங்க. அதே சமயத்தில் நீங்கள் பேங்குக்கு கொடுத்த இமெயில் வந்து ஆக்சஸில் இருக்க வேணும். ஏன்னு சொன்னால், அந்த ஏஐடி சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க அனுப்புறது வந்து உங்களுடைய இமெயிலுக்கு தான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்புவாங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் உதாரணமாக கமர்ஷியல் பேங்கினுடைய கம்பேங்க் டிஜிட்டலுக்குள்ள போய் இந்த ஏஐடி சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது என்று சொல்லி நான் காட்டியிருக்கிறேன். உங்களோட ஃபோனுக்குள்ளாலையும் எடுக்கலாம். நான் இலகுவாக இருக்கிறதுக்காக வெப்சைட்டை பாவிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். லாகின் பண்ணி உள்ளே வந்த அப்புறம் உங்களோட பேஜ் வந்து இப்படித்தான் இருக்கும். அல்ல இந்த ஹோமுக்கு போனீங்கன்னு சொன்னால் கூட இந்த பேஜ் இப்படி முன்னால் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீட்டெயில்ஸாக இருக்கும். இதில் வந்து மை மணி என்ற இடத்துல சகல டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த மை மணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், ரிக்வெஸ்ட் ஏஐடி சர்டிஃபிகேட்.
என்று இருக்கு. இதைத்தான் உங்களுக்கு தேவைப்பட போகிறது. இப்ப உள்ளூர்ல இருக்கிறார்கள் நேரா போய் பேங்க்ல கேட்டீங்கன்னு சொன்னா பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஆனா சில பேங்குகள் அந்த இடத்துல லைன்ல நிக்கிற கஸ்டமர்ட்ட ஆன்லைன்ல போய் செய்ய சொல்றாங்க. என்னன்னு சொன்னா பிடிஎஃபா வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாம் குடுக்கணும்ன்றதுக்காக. அப்ப இந்த ஏஐடி சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு தேவைப்பட போகிறது. இந்த ஏஐடி சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் பண்றதுக்கு அமர்த்தின உடனே, கிளிக் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, உங்கள்ட்ட இயரை வந்து கேட்குது. எத்தனையாம் ஆண்டுக்கு நீங்கள் அந்த ஏஐடி சர்டிஃபிகேட்டை எடுக்க போறீங்கன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃப்ரம் என்று கேட்டபடியா மார்ச் மாதத்தில் இருந்து தான் ஒவ்வொரு மார்ச் டு மார்ச் தான் இந்த இன்கம் டேக்ஸ் வந்து கணிக்கப்படுது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மார்ச் 2024 இருந்து இங்கால அதே மாதிரி மார்ச் 2025க்கு கொடுக்குறேன். அப்போ மார்ச் 2024 இருந்து மார்ச் 2025 கொடுக்க ஒரு வருஷ காலத்துக்கு உங்கள்கிட்ட அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸாக எவ்வளவு கழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வரப்போகிறது. இதை கொடுத்ததுக்கு பிறகும் உங்கள்கிட்ட ஓடிபி கேட்கும். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கிற ஒரு எஃப்டியை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது 5 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா போட்ட ஒருவருக்கு எவ்வாறு இந்த ஏஐடி கழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க, இந்த சர்டிஃபிகேட் இப்படி தான் வரும். மேலே வந்து உங்களுடைய பெயர், முகவரிகள், வங்கி இலக்கங்கள் போடப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்தது வந்து 2024 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது. 5 லட்சம் ரூபா எஃப்டியில் இருக்கிற ஆளுக்கு மாதம் மாதம் விழுகின்ற பொழுது அவர்கள் வந்து கழிச்சிருக்கிற தொகை வந்து 3751 ரூபா 14 சதங்கள் மொத்தமாக கழிக்கப்பட்டிருக்கிறது இந்த கால இடைவெளிக்குள்ள ஏஐடி என்ற பெயரில். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் விழுகிற உங்களுடைய வட்டி பணத்தில், இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்க, 5521 ரூபா விழ வேணும் என்று சொன்னால் அவர்கள் 5% கழித்து 276 ரூபா கழிச்சு 5245 தான் இந்த இடத்துல விழப்படுகிறது உங்களுடைய அக்கௌண்ட்ல. இதைத்தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியாமலே பேங்க் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கழிச்சிட்டு தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே டிபாசிட் பண்ணுது. அப்போ நீங்கள் வட்டி இவ்வளவு வரும் என்று சொல்லி அந்த பேங்க்ல டிபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு விழுகிற வட்டி தொகை இந்த இடத்துல வார தொகையாக தான் இருக்க போகிறது. இப்போ உதாரணத்துக்கு இதில் பாருங்க, 5902 ரூபா விழ வேண்டிய எடுத்து 5% கழிச்சு 295 ரூபாயை கழிச்சிட்டு 5607 ரூபாயை டிபாசிட் பண்ணுது பேங்க். இதே மாதிரி உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிற, அதாவது நிலையான வைப்பில் இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிக்கப்பட்ட அமௌண்ட் அந்த இடத்துல போய்கொண்டு தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். இப்போ 5% கழிக்கப்படுது எப்போன்னு சொன்னால் 2024-25க்கு. இப்போ சிலருக்கு வந்து 25-26க்கு இந்த இடத்துல 5% கழிக்கிறதுக்கு பதிலாக 10% கழிச்சிருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படி என்று சொல்லி அடுத்து நான் தொடர்ந்து இந்த இடத்துல சொல்ல இருக்கிறேன். அப்போ இதில் வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஒரு பேங்க் தான் உங்களுக்கு கழிச்சு கொண்டு போகுதுன்னு இல்லை. உங்களோட வங்கி கணக்கில் இருக்கிற எல்லா கணக்குகளுக்கும் மற்ற வங்கிகளும் கழிக்குது. இப்போ மற்ற வேறு வங்கியிலையும் நீங்கள் நிலையான வைப்பில் இருந்தால் அதுக்கும் கழிக்கப்படுது. சாதாரண சேவிங் அக்கௌண்ட் இருந்தாலும் அதுக்கும் கழிக்கப்படுகிறது. ஏன்னடா சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு அந்த மாதம் முடிய வந்து வட்டி விழுது, அந்த வட்டிக்கும் அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து கழிக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ ஆன்லைன் இருக்கிறார்கள் உடனே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க்கில் எவ்வளவு கழிக்கப்படுகிறதுன்னு சொல்லி தெரியும். இதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ இந்த 5% வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 10% மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நிறைய பேருக்கு மாறிட்டுது. இந்த இடத்துல நான் டவுன்லோட் பண்ணது 5% மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 10% மாறினது டவுன்லோட் பண்ணியிருந்தால் அதையும் கொண்டு வந்து இதில் சேர்த்திருப்பேன். இப்போ இந்த நடைமுறையை நிப்பாட்டுறதுக்கு, அதாவது ஒருத்தருக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா மாத வருமானம் இல்லாத பட்சத்தில் இந்த அமௌண்ட்டு அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸை வந்து பேங்க் கழிக்க தேவையில்லை. நாங்கள் நினைக்கிறோம் பேங்க் கழிக்குதுன்னு சொல்லி, உண்மையாக வந்து அது பேங்க் கழிக்க இல்லை, அரசாங்கத்துக்காக பேங்க் தானே கழிச்சிட்டு எங்களுக்கு அந்த வட்டியை மிச்ச வட்டியை வந்து வருமானமாக தருகிறது. அப்போ நாங்கள் பேங்குக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்றை கொடுத்தா இந்த நடைமுறையை வந்து நாங்கள் தவிர்க்கலாம். இந்த ஏஐடி சர்டிஃபிகேட்டை அல்லது ஏஐடி ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி உங்களோட பேங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி இப்போ நாங்கள் பார்த்துருந்தாங்க. இப்போ பேங்க் கழிக்கிற காசை நாங்கள் நிப்பாட்ட வேணும். இப்போ உங்களுடைய வருமானம் முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா வருமானம் மாதம் இருந்தால், வருஷம் 12 லட்சம் வருமானம் இருந்தால் அவர் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுக்கு மேலே போகுமாக இருந்தால் டேக்ஸ் கட்டணும்.
இப்போ நடைமுறை மாறி எப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் மாத வருமானம் இருக்கலாம். அதுக்கு மேலே போகுமாக இருந்தால், அதாவது 18 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 18 லட்சத்துக்கு மேலே அவருக்கு வருமானம் அதிகரிக்குமாக இருந்தால் அரசாங்கம் அதுக்கு டேக்ஸ் அறவிடுது. ஆனால் அந்த பேங்குகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பேங்குக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ காசை எடுக்கிறது, நீங்கள் வருமானம் கூட எடுத்துருக்கிறீங்களா இல்லையாண்டு. அப்போ பேங்க் என்ன செய்யுதுன்னு சொன்னால், சாதாரணமாகவே உங்களுக்கு தருகின்ற நிலையான வைப்புக்குரிய வட்டிக்கும் சரி, சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசுக்கும் சரி, ஒரு குறிக்கப்பட்ட அமௌண்ட்டை ஏஐடி என்று சொல்லி கழிச்சு போட்டு தான் தருது. இப்போ நேரடியாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், பேங்குக்கு போகலாம். பேங்குக்கு போயிட்டு அங்கே இறைவரி திணைக்களகத்தினுடைய டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை எடுங்க. அந்த ஃபார்மை எடுத்து அதில் கேட்கப்பட்டிருக்கிற தரவுகளை வந்து நிரப்புங்க. குறிப்பாக வந்து உங்களுடைய பெயர் கேட்கப்பட்டிருக்கும், முகவரி, உங்களுடைய வங்கி கணக்கிலக்கம் கேட்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கமர்ஷியல் பேங்குக்கோ இல்லை HNBக்கோ போகிறீங்கன்னு சொன்னால், கமர்ஷியல் பேங்கில் உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும், சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய நிலையான வைப்பாக இருக்கட்டும், எல்லா அக்கௌண்ட்டையும் எழுதுங்க. எழுதி கொடுத்து டிக்ளேர் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வாங்க. எப்படின்னு சொன்னால், உங்களுடைய வருமானம் வருஷத்துக்கு 18 லட்சத்துக்கு உள்ள, அதாவது மாசத்துக்கு 1.5 லட்சத்துக்கு உள்ள என்று சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணி எழுதி கொடுத்தா, அந்த டிக்ளரேஷன் அடிப்படையில் உங்களுக்கு வெட்டப்படுகிற காசு வெட்டப்படாது. இவ்வளவு காலமும் பேங்குக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது என்று சொல்லி. இப்போ நீங்கள் உறுதியாக இருக்க வேணும். இப்போ பேங்க்ல இருந்து வர காசு மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு வேறு இடங்கள்ல இருந்து வர வருமானம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கமர்ஷியல் பேங்க்ல எழுதி கொடுத்துருப்பீங்க, ஆனால் HNBயில் உங்களுக்கு வேறு பேங்க்ல இருந்தும் வேறு வேறு வருமானம் வருதுன்னா எல்லாத்தினுடைய கூட்டிய பெறுமதி தான் அந்த 1.5 லட்சமாக இருக்க வேணும். இங்கே கமர்ஷியல் பேங்க்ல 1 லட்சம் வந்திருக்கு, அங்கால HNBயில் இருந்தும் 1 லட்சம் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். அப்போ அந்த கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்மை எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து தவிர்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் யோசிப்பீங்க, இப்போ நாங்கள் என்னென்று இந்த பேங்குக்கு இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் பேங்கோட தொடர்பு கொள்ளுங்க. சில சமயம் நீங்கள் ஆன்லைனுக்குள்ளால இந்த ஃபார்மை கொடுக்கறதுக்கு வசதிகள் இருக்கும். நேர போனால் நீங்கள் இங்கே நேரடியாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்லைன் வசதி இருக்குமாக இருந்தால் உங்களுடைய கமர்ஷியல் பேங்கை HNBயோ அதுக்குள்ள போய் சேட் பண்ணி பாருங்க அல்லது இமெயில் அனுப்பி பாருங்க. அவர்கள் ஏதாவது ஒரு லிங்க் உங்களுக்கு தருவார்கள். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் தவறவிட தேவையில்லை. மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.